கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான பரலோக மன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதாமும் ஏவாளும் தேவனால விளக்கப்பட்ட அந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட பிறகு 24 மணி நேரத்துல அப்படியே கீழே விழுந்து அவங்க இறந்து போகல. ஆனா அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து அவங்களுடைய உடம்புல மரணத்துக்கான செயல்முறை அப்படின்னா என்னன்னா, படிப்படியாக தங்களுடைய சரீரம் அழியக்கூடிய தன்மை தொடங்கிருச்சு. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதால ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. அவங்களுடைய ஒரு பூர்ணமான வாழ்க்கைய தொடர்ந்து வாழ வைப்பதற்கான ஏற்ற சூழ்நிலை அந்த தோட்டத்துக்கு வெளியே இல்லை. அதனால அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு பல 100 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாங்க. ஆனா அந்த வாழ்நாள் முழுவதுமே அவங்க தங்களுடைய உடம்புல இருந்த ஒரு ஜீவ சக்திய, பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வந்தாங்க. இறுதியில அவங்க மரணமும் அடைஞ்சிட்டாங்க. எனவே குழந்தைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிறது எவ்வளவு ஒரு பெரிய இழப்பை தரும் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான். நாம எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ பழகி கொள்ளலாம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை குறிச்சும் அந்த வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வது குறிச்சும் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைகளா இருங்க. பை.